அக்கா. தமிழ், வா தமிழ். சிபி தம்பி என்ன வேலையை விட்டு போக சொல்லிட்டாரு. நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு தமிழ். அக்கா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல தமிழ். நீங்க ஒண்ணுமே பண்ணாம சிபி சார் அப்படிலாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு. அது அந்த அட்டைப்பெட்டி எல்லாம் அடுக்காம இருந்துச்சு. ஜெயராணி கிட்ட சொல்லி அடுக்க சொன்னேன். அதுக்கு தம்பி அவ்வளவு கோவப்படுது. என்ன வேலையை விட்டே போக சொல்லிட்டாரு தமிழ். இந்த ஆபீஸ்ல எல்லாருக்கும் வேலையை தனித்தனியா பிரிச்சு கொடுக்கறோம்ல. இந்த வேலையை இன்னார்தான் செய்யணுங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. ஆமா, அது உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் தமிழ். தெரிஞ்சும் நீங்க ஏங்க இந்த தப்பை செஞ்சீங்க? அது நீங்க தேவையே இல்லாம ஒருத்தர் அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லையே. நீங்க யார் சொல்லி இப்படி பண்ணீங்க? இப்ப நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா நான் பேசி மறுபடியும் இந்த கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுவேன். பொய் சொல்ற மாதிரி இருந்தீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. ஐயோ தமிழ், நான் சொல்றேன் தமிழ். ஆனா நான் சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லிடாத. அப்புறம் மறுபடியும் பிரச்சனை தான் வரும். யாரு? கணேசன் சார் தான். கணேசன் சார் தான் அவங்கள வேலை வாங்க சொன்னாரு. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா இந்த கம்பெனில நான் பெரிய ஆளா, அந்த ஜெயராணி பெரிய ஆளான்னு பயமுறுத்தினாரு. ஜெயராணி யாரோ, அவரு உங்க குடும்பத்துல ஒரு ஆளு. அவர் சொல்லி கேட்கலன்னா என் வேலைக்கு பிரச்சனை ஆயிடும்னு பயந்துதான் நான் ஜெயராணிய வேலை வாங்கினேன். ஆனா இப்ப அதுவே எனக்கு சிக்கல் ஆயிடுச்சு. சரிக்கா, நீங்க வேலையை விட்டு போக வேண்டாம். நீங்க போய் வேலையை பாருங்க. நான் சிபி சார் கிட்ட பேசிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். சரி போங்க. கணேசன் நாளுக்கு நாள் அம்மாவுக்கு தொந்தரவுக்கு மேல தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு. இனி அந்த ஆளை விட்டு வைக்க கூடாது. சபா, என்ன இது? எல்லா பிரச்சனையும் நம்ம தலையில வந்து முடியுது. ஐயோ, வேலை சொல்லியே கொள்றாங்களே. இவ்வளவு வேலையை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அப்பா, இதுக்குதான் அவங்க என்ன இந்த ஃபேக்டரிக்கு வர சொன்னாங்களோ? அப்பா, முடியலடா சாமி. இப்பவே மூச்சு முட்டுதே. ஷூ. சார், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க சைன் பண்ணணும் சார். யோ, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ்வளவு ஃபைல்ஸும் பார்த்து நான் எப்படியா ஒரே ஆள் சைன் பண்ண முடியும்? மேடம் தான் சார் சொன்னாங்க. அப்படியா? போ, ஓகே, பண்ணி வைக்கிறேன். உங்க மூளைக்கு புரியலனாலும் உடம்புக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். டீயை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. புடிங்க சித்தப்பா, அட புடிங்க. சித்தி, சித்தப்பா பாவம் ரொம்ப டயர்டா வந்திருக்காரு. அவருக்கு கை காலெல்லாம் புடிச்சு விடுங்க. நான் வரேன் சித்தி, வரேன் சித்தப்பா. என்னங்க இவ இந்த பேச்சு பேசிட்டு போறா? என்னமோ இவ வேலை சொல்லி நீங்க செஞ்ச மாதிரி. சார், மேடம் ஆனந்தூர் ஃபேக்டரியில நிறைய பிரச்சனை இருக்குன்னு உங்களை போய் அட்டெண்ட் பண்ண சொன்னாங்க. சார், புது இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. மேடம் உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க சார். அப்ப அந்த வினோத் மேடம்னு சொன்னது ஜனா அத்தையா இல்லையா? இந்த தமிழையா? இவ சொல்லியா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன்? ஐயோ, எங்க ஐயோ பயமா இருக்குங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ என்ன வேலை வாங்கியிருக்கா அமுதா? என்னங்க சொல்றீங்க? ஆமா அமுதா, நான் கூட அத்தை சொன்னாங்கன்னு நினைச்சிட்டு போய் இவ்வளவு வேலையை செஞ்சு முடிச்சிட்டு வந்தா இந்த சின்ன பொண்ணு இவ என்ன வேலை செய்ய வச்சிருக்கா? இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? இவ பண்ணதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் நான் திருப்பி கொடுப்பேன். ஏங்க இருங்க, கை கால் புடிச்சு விடுறேன், இருங்க. என்ன வேணாம், போ.
வர்ஷினி வர்ஷினி ஆ இதோ வரேன்ப்பா. என்னப்பா? என்னடா தங்கம், பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா? ஆமாப்பா. பா, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு என்னடா தங்கம், உனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும். அப்பா உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னப்பா? கண்ணை மூடு சொல்றேன். என்னன்னு சொல்லுங்கப்பா. கண்ணை மூடு செல்லம். சரி. ஏய், கண்ணை தரக்கூடாது. ஓகே. வெயிட் வெயிட் வெயிட். இப்ப கண்ணை திறந்து பாரு. பா, டைமண்ட் நெக்லஸா? ஆமா செல்லம். பா, இது உண்மையாவே எனக்கா? உனக்கு தான் தங்கம். பா, எப்ப வாங்குனீங்க? சொல்லவே இல்ல. நேத்து. பா, பார்க்கவே ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கேப்பா. அப்புறம் என் பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து பெருசா எதுவும் gift வாங்கி கொடுத்ததே இல்ல. அப்பாவோட ஃபர்ஸ்ட் gift. இது வெறும் ஆரம்பம் தான். அடுத்து இன்னும் நிறைய gift அப்பா உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்ஸ் பா. போட்டு பறிச்சிடலாம். பா, நான் இன்னும் கம்ப்ளீட்டா ரெடி ஆகல. ரெடி ஆயிட்டு நான் இதை போட்டுக்கிறேன். சரி, பூஜைக்கு ரெடி ஆயிட்டு நல்ல சாமி கும்பிடு என்ன? சரிப்பா. ஓகே செல்லம். சரி வா. மச்சான், பொண்ணுக்கு டைமண்ட் நெக்லஸா? வீட்டுல ஒரு நல்லது நடந்தா முதல்ல நீ கூட இருக்கணும்னு என் மனசு ஏங்குது. ஆனா பக்கத்துல இருந்தும் சேர்ந்து வாழ முடியாத நிலைமை. விடுனே, உண்மை தெரியாத வரைக்கும் அண்ணியோட கோவத்துல ஒரு நியாயம் இருக்குண்ணே. நாங்க ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. நாங்க அங்க வந்து அண்ணிய கஷ்டப்படுத்த விரும்பலண்ணே. உன் குணம் சீக்கிரமே அவளுக்கு புரியணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேனே. தேனு, மாமா. நீ இசையை கூட்டிட்டு பூஜைக்கு வந்துரு. இல்ல மாமா, அது வந்து நீ வாமா. நீ வந்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க அம்முவோட பசங்கன்னு அவளுக்கு இன்னும் தெரியாது இல்ல? சரிங்க மாமா, வந்துடுறேன். சரிம்மா, வரேன் அம்மு. ம்.